வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமாரி. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கண்டிப்பாக மறக்காமல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எங்களோட சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ரெகுலராக. சரி, இப்போ இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான 2024 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி மிதுனம். ஸோ மிதுனம்னு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த ராசி இதுதான். ஏன்னா அஷ்டம சனி. ஸோ அஷ்டம சனியை நினச்சி பயம் இருக்கோ இல்லையோ, அஸ்ட்ராலஜர்ஸை பார்த்து ரொம்ப பயந்தீங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சனி கொஞ்சம் வச்சு தான் செஞ்சுட்டாரு. நிறைய பிரச்சனைகள், தடை தாமதம், ரொம்ப கஷ்டம், வெளியில் வாய் விட்டு வெளியில் சொல்லி அழ முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்க தான் செஞ்சுது அஷ்டம சனி பீரியடில். ஸோ புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி 2023 கொஞ்சம் எல்லாமே செட்டில் ஆகி ஓகே இனிமேல் நல்லா தான் இருக்க போகிறோம், நம்ம நிம்மதியாக இருக்கோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, அடுத்து இனிமேல் நம்ம நல்லா தான் இருக்க போகிறோங்கிற நம்பிக்கை 2023 வந்துருச்சு. 2024 எப்படி இருக்க போகுது, அந்த நம்பிக்கையோடு 2024க்கு நீங்கள் மூவ் ஆகிருக்கிறீங்க. ஸோ இப்போ 4 பிளானட்ஸு, சனி, ராகு, கேது, குரு, இந்த 4 மேஜர் பிளானட்ஸும் எங்கெங்கே இருக்கிறாங்க. சனி 9ல் அஷ்டமத்துலேருந்து விலகி பாக்கிய சனி, நல்ல விஷயம். ராகு 10ல் எக்ஸலண்ட். 10ல் ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லது. ராகுவுக்கு நல்ல வீடு தான் மீனம், அதில் எந்த தப்பும் இல்லை. சரி, கேது எங்கே இருக்கிறாரு? 4ல். குரு 11ல் இருக்கிறாரு. மே மாதத்துக்கு அப்புறம் 12க்கு போக போகிறாரு. 3 கிரகம் சூப்பர். கேது ஒன்று தான் சில பிரச்சனைகளை 4ஆம் இடத்துலேருந்து கொடுக்குறாரு. மன ரீதியான பிரச்சனை தான். ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல அந்த கேது உங்களை இம்பேக்ட் பண்ண போகிறாரு, அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வரணும், எந்த மாதிரி லைஃப்பை கொண்டு போனால் இந்த 2024 நீங்கள் இன்னும் பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தொழிலுங்க. தொழில் எப்படி போகுது? அஷ்டம சனியில் அடிக்கு மேலே அடி, எடுத்த தொழிலில் லாஸ். நிறைய மிதுன ராசி கிளைண்ட்ஸ் என்கிட்ட சொன்னது, மேம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாத்தையும் கொண்டு போய் தொழிலில் போட்டேன், இப்போ எனக்கு கடன், நான் எல்லோ நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டேன். அந்த மாதிரிலாம் என்கிட்ட கன்சல்ட் பண்ண கிளைண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதிகப்படியான நஷ்டம். ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்தேன், ஏமாற்றிட்டான். முக்கியமாக அஷ்டம சனியில் இது கண்டிப்பாக நடந்திருக்கும். யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாந்துருப்பீங்க, சத்தியமாக இது நடந்திருக்கும். கோல்டு தொலையும். ஸோ யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்களே ஏமாற்றிருப்பாங்க. இல்லை அப்போது நீங்கள் அந்த பீரியடில் பழகின நபர்கள்ட்ட இப்போ வரைக்கும் நீங்கள் கான்டாக்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணுங்கள். அவங்க இன்னும் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கிரகம் மூவ் ஆயிடுச்சு, அடுத்து நல்லா இருப்போம்னு இல்லை, அந்த கிரகம் விட்டுட்டு போன சுவடுங்கிறது நம்மளை சுற்றி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு மோசமாக தான் இருந்தது தொழில் மிதுனத்துக்கு. இப்போ எப்படி இருக்க போகுது? பாக்கியத்துக்கு சனி வந்துட்டார். எல்லாம் செத்து போனவன் உயிர் பொழைச்ச மாதிரி தூசி தட்டி எல்லாத்தையும் வெளியில் எடுங்க. 2023 நீங்கள் அதை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அடுத்து என்ன அப்படிங்கிறத யோசிக்க வச்சுருப்பாரு கண்டிப்பாக சனி. அதே பாசிட்டிவிட்டியோட, கான்ஃபிடென்ஸோட கோ அஹெட். ஏன்னா 4ல் உள்ள கேது ஒரு பயத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா 4ங்கிறது மனசை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ அங்கே உட்காந்துட்டு இந்த கேது ஒரு கலக்கத்தை, திரும்ப இந்த அஷ்டம சனியோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம திரும்ப பண்ணிடுவோமோ, பற்றுமோ, என்ன பண்ணுறது, எல்லாம் இருந்தும் அதை நிம்மதியாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு சந்தோஷத்தை ஒரு முழுசாகவே அனுபவிக்க முடியல. நல்லா இருப்போன்னு ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஆயிருமோன்னு ஒரு 10% மனசு உறுத்திட்டே தான் இருக்குது. உறுத்த வேண்டாம், கோ அஹெட். கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது பிஸ்னஸ்ஸு. புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா பண்ணுங்கள், பழைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுமா பண்ணுங்கள். பார்ட்னர்ஸ்னால நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு பிஸ்னஸை நீங்கள் தனியாக பண்ணுறத விட பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அந்த பிஸ்னஸை நீங்கள் என்ன பீரியடில் தொடங்குறீங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சும்மா ஒருத்தர் நல்லாவே இருந்துகிட்ருக்கானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி இப்போ தான் நான் மேலே வந்திருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் இன்னும் உங்கள் உடம்பு, ஏன்னா ஒரு உடம்பை நம்ம கஷ்டப்பட்டு தேத்திருக்கோன்னா அதை பேணணும். அதை பேணுறது ரொம்ப அவசியம். அந்த மாதிரி தான் உங்கள் மனசை தேத்தி நீங்கள் அந்த அஷ்டம சனியிலேருந்து வெளியில் கொண்டு வர்றீங்க. ஸோ இப்போ இனிமேல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் எடுத்து வைக்கணும். அப்போது ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. இந்த தொழில் தான், இவர் தான் என்னுடைய பார்ட்னர், இவரோட ஜாதகத்தை பாருங்கள். பார்ட்னர்ஷிப்க்கு கண்டிப்பாக பார்க்கணும். எப்படி திருமணத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ, வாழ்க்கையை நீங்கள் 2 பேரும் பார்ட்னராக இருக்க போகிறீங்க. இதில் பிஸ்னஸில் நீங்கள் 2 பேரும் பார்ட்னராக இருக்கிறீங்க. இந்த நபருக்கும் எனக்கும் எப்படி இருக்குது, இவருடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, என்னுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, இவர் நாணயமானவரா, இவரால் தொழிலை நல்லா கொண்டு வர முடியுமா, எங்கள் 2 பேரோட அந்த கம்பேட்டபிலிட்டி, அந்த ஒரு மனப்பொருத்தம்ங்கிறது இருக்கணும் கண்டிப்பாக. அது எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இறங்குறது நல்லது. ஏற்கனவே நான் இனிஷியேட் பண்ணிட்டேனே அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்போ எடுத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், இனிமேல் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. சரிங்க, தொழில் நல்லாயிருக்கும்.
நான் வேலை செய்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் அதிபதி குரு 11ல். வேலை பளுவும் இருக்காது, ஈஸியாக சுலபமாக இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன், இனி கொஞ்சம் சொகுசாக ஒரு மூச்சு விட முடியும், நல்லா சம்பாதிக்க முடியும், லாபங்கிறது கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த வருஷம் கிடைக்கும். சுபகிரகம் குரு, அதனால் பாசிட்டிவான ஒரு ட்ரான்ஸ்ஃபர். சில பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சாலும் ஏன்டா இந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது, என் ஊரில் நிம்மதியாக இருந்தேன், இவ்வளோ தூரம் தள்ளி வந்து போட்டாங்களே அப்படின்லாம் யோசிச்சாங்க அஷ்டம சனியில். இப்போ அந்த பிரச்சனை இருக்க போகிறதில்ல, நல்லா இருக்க போகிறீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீங்கள் எங்கேயோ தள்ளி இருக்கிறீங்க, அந்த அஷ்டம சனி பீரியடில் நடந்த பிரச்சனைனால தள்ளி இருக்கிறீங்கன்னா அது மூலமாக உங்களோட ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போது கிட்ட வர போகிறீங்க. நிம்மதியான ஒரு என்விரான்மெண்ட், ஒர்க் லைஃப்பில் கொலீக்ஸ்லாம் ரொம்ப நல்லா பழக போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து படிப்படியாக வந்து நல்லா இருக்க போகுது. எனக்கா, நானாக இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், என் லைஃபாக இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு மிதுனத்துக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்க போகுது. திருமணம் அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம், பொண்ணு அமையலை, மாப்பிள்ளை அமையலை, என்ன பண்ணுறது? இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது, கல்யாணம் நடக்கும். ஆனால் லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒரு நல்ல விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா இப்படி சொல்கிறாளேன்னு நினைக்காதீங்க. பிரேக்கப்ஸ் நிறைய மிதுன ராசிக்கு ஆகும். இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். என்ன ரீசன்னா, 6ஆம் இடமும் 5ஆம் இடமும் சம்மந்தப்படுறதுனால டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஒரு மோசமான நபரை நம்பி நீங்கள் லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களோட என்டையர் எல்லாத்தையும் வந்து அடக்கியாக வச்சு உங்களை ரொம்ப மன ரீதியாக கஷ்டப்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களுக்கு வெளியே வரவும் முடியாது, அவங்களே உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்ருங்க, அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் பிரேக் ஆகும். நல்ல ரிலேஷன்ஷிப்னால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கே உங்கள் பார்ட்னர்கிட்ட நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, என்னடா நம்ம இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படி நம்ம படுத்துகிறாளே, தெரியாமல் இந்த லெவல் நம்ம சூஸ் பண்ணுறோமான்னு யோசிக்கிறீங்கன்னா அந்த லவ் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான சூழ்நிலையை இந்த பிளானட்ஸ் கொடுக்கும். போனால் தயவு செஞ்சு போகட்டும்னு கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு வழி அனுப்பி வச்சுருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயந்தான். ஏன்னா எல்லாமே வந்து தப்பு கிடையாது. சில கெட்டது நம்ம வாழ்க்கைக்கு நிறைய நல்லதை பண்ணோம். அதை வந்து இந்த வருஷத்தில் நிறைய இடங்களில் வந்து நீங்கள் உணர்வீங்க. திருமணம் வந்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு நடக்க போகுது, அதை சொல்லிட்டோம். ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இது தான். சரி, என் பசங்களுக்கும் என் பொண்ணுங்களுக்கும் நான் கல்யாணத்துக்கு வந்து வரன் பார்த்துட்ருக்கேன். எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், நல்ல வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வரன் அமையும், நிம்மதியாக இருப்பீங்க. ஸோ அந்த வரக்கூடிய அந்த குடும்பமும் உங்களோட வந்து நல்லா ஒத்துப்போகும். ஸோ எல்லா வகையிலையுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு மேரேஜ் லைஃப் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறீங்க. ஸோ பாட்டி ஆகக்கூடிய யோகம், பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தை பிறந்த அந்த பாக்கிய சனி வந்து அதை தான் பண்ணுவார். ஸோ கொஞ்சம் ஒரு 50க்கு மேலே இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஸோ நீங்கள் பாட்டியாவோ தாத்தாவோ ஆகக்கூடிய யோகத்தையும் வந்து இந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி 11ல். ஃபர்ஸ்ட் மேரேஜ் செப்பரேஷன் ஆகி 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு 2வது திருமணம் டக்குன்னு முடிவாகி நடந்து 2வது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது. 7ஆம் அதிபதி 11ல். ஸோ 7ங்கிறது முதல் திருமணம், 11ங்கிறது 2வது திருமணத்தை குறிக்கும். சரி, ஃபர்ஸ்ட் மேரேஜ்லேயே தான் இருக்கோம், எங்களுக்குள்ளே எப்படி இருக்கும்? நல்லா இருப்பீங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணாலும் ஒய்ஃப்க்கு அது பெருசாக தெரியாது. ஒரு இடத்துல ரொம்ப அன்பு இருக்கும்போது தப்பு பெருசாக தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த வருஷம் போயிடும். சரி, குழந்தைக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். 5ஆம் அதிபதி 6ல். ஆனால் சில விஷயங்கள், ஒரு மனக்கலக்கம், நமக்கு குழந்தை பிறக்குமா, ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். நிறைய பேர் வந்து மிதுன ராசிக்காரங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போது அந்த இடத்துல நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன், இது கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. ஃபார் அ சேயிங், ஒரு விமெனுக்கோ இல்லை மென்னுக்கோ, ஒரு மென்னுக்கு ஸ்பெம் கவுண்டில் ப்ராப்ளம் இருக்கலாம், விமெனுக்கு தைராய்டு, பிசிஓஎஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். யாருக்கு பிரச்சனை இருந்தாலுமே அலோபதியை தவிர்த்துட்டு ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆயுர்வேத மருத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சனி. என்னதான் செவ்வாய் மருத்துவ காரகம்னாலும் சனி வந்து ஆயுர்வேதத்தை குறிக்கக்கூடிய கிரகம். பழமை அப்படின்னாலே சனி, பழமையான மருத்துவம் ஆயுர்வேதம். அதனால் சனி பாக்கியத்தில் இருக்கிறதுனால அலோபதியிலே இருந்துகிட்ருக்கீங்க ரொம்ப நாளாக, ஆனாலும் குழந்தை இல்லை அப்படின்னா ஆயுர்வேதிக்கு நீங்கள் மாறினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிறந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? என்னோடய பையன் எப்படி இருப்பான், என்னோடய பொண்ணு எப்படி இருப்பா? நல்லா இருப்பாங்க. லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறாங்க. முக்கியமாக உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைங்களால் உங்கள் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கும் போது உங்களை நல்லா கேர்டேக் பண்ணிக்கிறது, நல்லா பார்த்துக்கிறது, அவங்க லைஃப்க்கான தெளிவான டெசிஷன்ஸை அவங்க எடுப்பாங்க.
அவங்கள நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல வருஷம் தான் இந்த வருஷம். சரி, ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு இருக்கேன். எனக்கு ப்ராப்பர்ட்டி லக் வந்து எப்படி இருக்குது? 4ல் கேது. கைண்ட் சஜஷன், இன்னும் ஒரு வருஷத்துக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். சின்ன சின்னதாக ஷேர்ஸில் பண்ணுங்கள். யார் இந்த வருஷம் வந்து ஷேர்ஸில் நல்ல லாபம் எடுக்க போகிறான்னா 2. ஒன்று ரிஷபம் எடுக்கும், அதுக்கப்புறம் வந்து மிதுனம். ஈவன் ரிஷபத்தை விட கூட மிதுனம் ஒரு படி அதிகம்தான். என்ன ரீசன்னா 11ல் குரு. இயர் பிகினிங்லேயே வந்து 11ஆம் இடம் ரொம்ப சுபத்துவமாக இருக்குது. ஸோ அந்த குரு வந்து 12க்கு மாறிட்டாலுமே 12ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அந்த இடத்தையும் குரு வந்து பியூரிஃபை தான் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் ஷேர்ஸு, சின்ன சின்ன ஷேர்ஸ், என்கிட்ட ஒரு 10,000 தான் இருக்குது, ஷேரை இப்போ வாங்கி போடுங்க. சும்மா 10,000 பணமாக வச்சுக்காதீங்க. ஷேர்ஸு, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு விஷயங்கள், அதாவது மாடரேட் ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஹை ரிஸ்கில் பண்ண வேண்டாம். என்னதான் இருந்தாலும் 4ல் கேது இருக்கிறாரு. ஸோ மாடரேட் ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ட்ரேடிங் எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ட்ரேடிங்கும் மிதுனத்துக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. காரணம் சூரியன் நல்லா இருக்கிறாரு, சூரியன் ராசியை பார்க்குறாரு இயர் பிகினிங்கில். ப்ராப்பர்ட்டியில் இது தான். நீங்கள் வந்து வீடு லேண்டன் வாங்குறத விட ஷேரு ட்ரேடிங் இந்த மாதிரி கொண்டு போயிடுறது வந்து நல்லது. பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஏதாவது ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம். ஃபாரினில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்க போகுது. நிறைய பேர் வந்து மிதுன ராசியில் உள்ளவங்க அந்த IELTSன்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஃபாரின் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்க போகுது. இருக்கிறவங்களும் நல்லா இருக்க போகிறாங்க. சரி, என்னடா பண்ணுறது, இங்கே இருக்கலாமா, இந்தியா திரும்ப போயிடலாமான்னு ஒரு டைலமாலே இருந்தவங்க, ஓகே அப்ராடில் நமக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு நடக்க போகுது. அதை புரிஞ்சுட்டு அவங்க அங்கேயே செட்டில் ஆகலாங்கிற ஒரு முடிவில் அப்ராடில் இருக்க போகிறாங்க. ஸோ ஓவராலாக அந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறாங்க. ஃபாரின்னா அப்ராட் மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி வெளியூர் வெளி மாநிலம்னு எடுத்துக்கலாம். ஒரு 400-500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் என் பூர்வீகத்திலேருந்து. நீங்கள் செட்டிலான ஊரை எடுத்துக்க வேண்டாம். அப்பா அம்மாவோடய நீங்கள் ஒரு இடத்துல செட்டிலாக இருப்பீங்க, அதை எடுத்துக்க வேணாம். எது உங்களோட பூர்வீகம், உங்கள் நேட்டிவ், அதிலிருந்து தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. சரிங்க, ஹெல்த் எனக்கு எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குது. பெரிய மேஜராக வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. நரம்பு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வரலாம். கை கால் நடுக்கம் வருதுன்னா சும்மா ஏதோ சத்துக்குறைவு, இது ஒரு முருங்கைக்கீரை சூப் வச்சு சாப்பிட்டேன்னா சரியாக போயிடும், ஒரு கேரட் ஜூஸ் போட்டு சாப்பிட்டேன்னா சரியாக போயிடும், டெய்லி இது வந்து இந்த இதெல்லாம் சாப்பிட்டேன்னா எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு அசால்ட்டாக இருக்காமல் ஒரு நியூராலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். இவ்வளோ பெருசாக சொல்கிறாளேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். என்ன தான் இருந்தாலும் சூரியன் செவ்வாய் சேர்ந்து, செவ்வாய் 6ஆம் அதிபதி ராசியை பார்க்குறாரு பிகினிங்கில், சனி பாக்கிய சனினாலுமே சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். விரயஸ்தானமான 12ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது. குரு வந்து மேக்கப்புறம் அப்போ செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். 50+ உள்ள மிதுன ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதியோட தொடர்பு லக்னத்தில் இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் மருத்துவ விரயம் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒன்று சிம்டம்ஸ் காட்டுதுன்னா கை வைத்தியம் பார்க்காம டாக்டரை போய் பாருங்கள். நீங்கள் கொஞ்ச நாள் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்கேன் போட சொல்கிறாரு, அதெல்லாம் என்ன செய்யும், சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு அசட் தைரியத்தை இந்த சனி கொடுப்பாரு. அதை முறியடித்து அவர் சொல்கிற மாதிரியே ஸ்கேன் போட்டு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுங்க. அப்படி செய்யும் பட்சத்தில் பெருசாக உங்களை எதுவுமே பாதிச்சிடாது. பயப்பட வேண்டாம், ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ மெடிக்கல் சொல்யூஷன் நீங்கள் அதுக்காக எடுத்துக்கோங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, நான் எப்படி பண்ண போகிறோம்? நிறைய ஸ்டேட் பிஎஸ்சி ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக வரப்போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி இல்லை அதர் ஸ்டேட் பிஎஸ்சிஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அது மூலமாக நல்ல ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஏன்னா சூரியன் நல்லா இருக்கிறாரு, அரசு கிரகம். பேங்கிங் செக்டாரில் உள்ளவங்க மே மந்த்துக்கு மேலே இன்னும் கவனமாக படிக்க ஆரம்பிங்க. பேங்க் எக்ஸாம்ஸை மட்டும் ரிலே பண்ணி இல்லாமல் சில ப்ரைவேட் பேங்க்ஸ் கால் ஃபார் பண்ணுறாங்களா, அதையும் போய் அட்டென்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இன்டர்வியூ வருதா, அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் பப்ளிக்காக இருக்கட்டும், அதையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் நீங்கள் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த பேங்க் வேலையே நம்பி ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருக்க வேண்டாம். ஏன்னா குரு வந்து 12க்கு வர போகிறாரு. ஸோ இதை மட்டும் நீங்கள், ஏன்னா குரு 12க்கு வர்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குலாம் நல்லது தான். ஆனால் தனக்கு சுத்தமாக பிடிக்காத சுக்கிரனோட வீட்டில் ஒரு எரிச்சலூட்டும் தன்மையில் தான் குரு இருப்பார். அவர் வந்து அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக வேலை செய்வார்னு சொல்ல முடியாது. ஸோ பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டார் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த ஒரே இப்படி குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நேராக போகாமல் கொஞ்சம் ஒரு டைவர்ட் ஆகி பாருங்கள். வேறு ஃபினான்ஸ் செக்டாரில் ஏதாவது கால்ஃபார் இருக்கா, இல்லை ப்ரைவேட் பேங்க்ஸ் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் தான். ஸோ மிதுனத்துக்கு ஓவராலாக ரொம்ப பாசிட்டிவான இயர் தான். சின்ன சின்ன சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கோச்சார பலன். ஸோ உங்களோட சொந்த ஜாதகம், சுய ஜாதகம், உங்கள் பிறந்த நேரத்தோட அடிப்படையில் அது எப்படி இருக்குது, உங்கள் லக்னம் எப்படி இருக்குது,
அதுக்கான சூட்சம பரிகாரங்கள், ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் என்னென்ன, இதை ஃபாலோ பண்ணால் உங்கள் லைஃப் என்டையராக ரொம்ப பாசிட்டிவாக ஹாப்பியாக உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் வரும். என்னோட நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூஸோட அடிப்படையில் அந்த ரெமெடிஸை நான் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய நம்பர் கீழே காண்டாக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு கால் பண்ணி உங்களுடைய கன்சல்டேஷனுக்கு புக்கிங் நீங்கள் அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும். ஹெல்த்து, வெல்த்து, ஃபினான்ஸு, ப்ராப்பர்ட்டின்னு எல்லா விதத்துலையும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஆல் த வெரி பெஸ்ட் மிதுனம். நன்றி, வணக்கம்.